أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஜுமுஆ பேருரையின் இறுதியில் ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சில மேற்கோள்களை எடுத்துரைத்தேன். இது தொடர்பாக அன்னாரது மேலும் சில கூற்றுக்களை எடுத்துரைக்கின்றேன். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சந்தேகமின்றி ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் மற்றும் ஹஸ்ரத் உமர் ஃபாரூக் எப்படிப்பட்ட கூட்டத்தின் தலைவர்களாக இருந்தார்கள் என்றால், அந்த கூட்டம் அல்லாஹுக்காக உயரத்தையும் கடந்தார்கள். மேலும் அவர்கள் நாகரிகமானவர்கள் மற்றும் நாடோடிகளுக்கும் உண்மையின்பால் அழைப்பு விடுத்தார்கள். எதுவரை என்றால் அவர்களது இந்த அழைப்பு தொலைதூர நாடுகள் வரை பரவி சென்றது. மேலும் இவ்விருவரது ஹிலாஃபத்தில் பெருமளவில் நற்பலன்கள் இஸ்லாத்திற்காக கிடைக்கப்பெற்றன. மேலும் பல்வேறு விதமான வெற்றிகளுடன் முழுமையான நறுமணத்தால் மனம் கமலச் செய்யப்பட்டது. மேலும் இஸ்லாம் ஹஸ்ரத் சித்திகே அக்பர் அவர்களது காலகட்டத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களின் நெருப்பினால் வேதனையுற்றிருந்தது. வெளிப்படையாக கொள்ளை சம்பவங்கள் இந்த ஜமாஅத்தின் மீது தாக்குதல் தொடுத்து அதனை கொள்ளையடித்த பிறகு வெற்றியின் முழக்கமிடும் தருணம் மிக அருகில் இருந்தது. எனவே சரியான அந்த தருணத்தில் ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் அவர்களது விசுவாசத்தின் காரணத்தினால் கம்பீரமிக்க ரப்பு இஸ்லாத்தின் உதவிக்காக வந்தடைந்தான். மேலும் ஆழமான கிணறுகளில் இருந்து மதிப்புமிகு பொருள்களை வெளிக்கொணர்ந்தான். இவ்வாறாக இஸ்லாம் மிக மோசமான சூழ்நிலையிலிருந்து நல்ல நிலைமைக்கு திரும்பி வந்தது. எனவே அந்த உதவியாளருக்கு நன்றி செலுத்துவது மற்றும் எதிரிகளை கருத்தில் கொள்ளாமல் இருப்பது நீதி அடிப்படையில் நம்மீது அவசியமாகின்றது. எனவே நீ உனது தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்த உனது மார்க்கம் மற்றும் வீட்டை பாதுகாத்து மேலும் அல்லாஹுக்காக உனக்கு நன்மையை நாடிய மேலும் உன்னிடம் எவ்வித கை மாறையும் நாடாத அந்த மனிதரை விட்டும் முகம் திருப்பாதே. பிறகு மிகவும் வியப்பிற்குரிய இடமாகும் சித்திகே அக்பர் அவர்களது மேன்மையை எவ்வாறு மறுக்க முடியும்? மேலும் இது உண்மையாகும். அன்னாருடைய புகழுக்குரிய பண்புகள் சூரியனை போன்று ஒளிர்கின்றன. மேலும் சந்தேகமின்றி ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் அன்னாரால் நடப்பட்ட மரத்தின் பழத்திலிருந்து உண்கின்றார்கள். மேலும் அன்னாரால் கற்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பயன்பெறுகின்றனர். அன்னார் நமக்கு நமது மார்க்கத்திற்கு ஆதாரத்தையும் நமது உலகிற்கு சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் எவர் மறுக்கின்றாரோ அவர் பொய் கூறுகிறார். மேலும் அழிவிலும் ஷைத்தானுடனும் இணைந்து விட்டார்கள். கூறுகிறார்கள், எவர்களுக்கு அன்னாரது அந்தஸ்து மற்றும் உயர் தகுதி பற்றிய சந்தேகம் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட மக்கள் வேண்டுமென்றே தவறிழைத்தவர்கள் ஆவார்கள். மேலும் அவர்கள் அதிக அளவு தண்ணீரை குறைவானதாக்கிவிட்டார்கள். இவர்கள் கோபத்தால் எழுந்துள்ளார்கள். மேலும் எப்படிப்பட்ட மனிதரை இழிவுபடுத்தியுள்ளார்கள் என்றால் அவர் முதல் தர மேன்மை மிக்கவரும் கண்ணியமிக்கவருமாக இருக்கின்றார்கள். கூறுகிறார்கள், இயல்பு நம்பிக்கை, அச்சம், ஆர்வம், நேசம் மற்றும் அன்பின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தார்கள். மேலும் அன்னாரது விலைமதிப்பற்ற இயல்பு உண்மை மற்றும் பரிசுத்தத்தில் முழுமை பெற்றிருந்தது. ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களிடம் அற்புதங்கள் அனைத்தும் முழுமை பெற்றிருந்தன. ஆன்மா மற்றும் ஆன்ம இச்சைகளில் இருந்து தூயவரானவரும் சிந்தனை அவர்களது உணர்ச்சிகளை விட்டும் முற்றிலும் விலகி இருந்தது. மேலும் அன்னார் அர்ப்பணிப்பில் உயர் தகுதி பெற்றவராக இருந்தார்கள். மேலும் அன்னாரால் சீர்திருத்தம் மட்டுமே நிகழ்ந்தது. மேலும் அன்னாரால் நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றிகள் மற்றும் முன்னேற்றங்கள் வெளிப்பட்டன. அன்னார் துன்பம் மற்றும் அவதூறு கூறுவதிலிருந்தும் தூய்மையானவராக இருந்தார்கள். எனவேதான் நீ சண்டைகளின் வாயிலை பார்க்காதே, மாறாக அவர்களை நன்மையில் ஈடுபடச் செய்.
அந்த மனிதர் தனது இறைவனின் கட்டளைகள் மற்றும் திருப்தியிலிருந்து தனது கவனத்தை தனது மகள்களை நோக்கி அவர்களை செல்வந்தர்களாக ஆக்க வேண்டும் அல்லது அவர்களை தனது செல்வங்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக திரும்பவில்லை என்பதை நீ கவனிக்கவில்லையாம். அவர் தனது தேவைகளுக்கு போதுமான அளவுக்கு மட்டுமே உலகில் பங்கு பெற்றார்கள். பிறகு அவர்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயத்தின் மீது அநீதி இழைத்து வந்தார்கள் என்று எவ்வாறு உன்னால் நினைக்க முடிந்தது? அல்லாஹ் சித்திகே அக்பர் அவர்கள் மீது கருணையினை பொழிவானாக. அன்னார் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தார்கள், மேலும் நய வஞ்சகர்களை அழித்தார்கள், மேலும் மறுமை வரை தனது நன்மைகளின் பலன்களை தொடரச் செய்துள்ளார்கள். அன்னார் மிகவும் மன்றாடக்கூடியவராகவும் அல்லாஹ்வின் புறம் தன்னை அர்ப்பணித்தவராகவும் இருந்தார்கள். மேலும் உருக்கமான துஆ மற்றும் அல்லாஹ்வின் முன் குனிந்திருப்பது, அவனது சன்னிதானத்தில் மன்றாடலுடன் பணிவுடன் குனிந்தே இருப்பது, மேலும் அவனது தொடர்பை வலுவாக பற்றி இருப்பது அன்னாரது பழக்கங்களாக இருந்தது. அன்னார் சஜ்தாவின் நிலையில் துஆவில் அதிகம் ஈடுபட்டு வந்தார்கள். மேலும் திலாவத் செய்யும் போது அழுது வந்தார்கள். அன்னார் சந்தேகமின்றி இஸ்லாம் மற்றும் தூதர்களின் பெருமை ஆவார்கள். அன்னாரது மேன்மையான இயல்பு படைப்பினங்களில் சிறந்தவரான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மேன்மையான இயல்புகளுக்கு மிக நெருங்கியதாக இருந்தது. அன்னார் நபித்துவத்தின் நறுமணங்களை ஏற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்த மக்களுள் முதலாம் அவர் ஆவார்கள். ஒன்று திரட்டுபவராகிய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மறுமையை போன்று வெளிப்பட்ட ஆன்மீக ஒன்று திரட்டலை கண்டவர்களின் பட்டியலில் அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள். மேலும் கரைப்படிந்த துணிகளை தூய்மையானதாகவும் சுத்தமான உடையாகவும் மாற்றிய மக்களில் முதலாம் அவர் ஆவார்கள். மேலும் நபிமார்களின் பெரும்பாலான நற்குணங்களில் நபிமார்களை ஒத்தவராக இருந்தார்கள். நாம் திருக்குரானில் அன்னாரை அன்றி வேறு எந்த சஹாபியுடைய குறிப்பையும் அது யூகம் செய்பவர்களது யூகத்தினாலே அன்றி ஒருபோதும் இருப்பதை உறுதியாக கண்டதில்லை. மேலும் யூகம் என்பது உண்மைக்கு நிகராக எவ்வித தகுதியமற்றதாக இருக்கின்றது. அவ்வாறே அதனால் உண்மையை தேடுபவர்களுக்கு திருப்தி அளிக்கவும் முடியாது. மேலும் எவர் அன்னாருடன் பகைமை பாராட்டினாரோ அப்படிப்பட்ட மனிதர் மற்றும் உண்மைக்கு இடையில் எப்படிப்பட்டதொரு மூடிய கதவு இருக்கின்றது என்றால் அவற்றில் எதுவும் உண்மையாளர்களின் தலைவரை நோக்கி திரும்பாமல் திறக்காது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், சித்திக்கின் படைப்பு அருளின் உதயத்தை நோக்கி கவனம் செலுத்தியதனால், மேலும் கருணையாளனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கவனத்தை திருப்பியதனால் நிகழ்ந்தது. அன்னார் நபித்துவ பண்புகள் வெளிப்படுவதற்கு மற்றனைத்து மனிதர்களை விடவும் அதிக உரிமையுடையவராக இருந்தார்கள். மேலும் படைப்புகளில் சிறந்தவராகிய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலிஃபாவாக ஆவதற்கு முதன்மை தகுதியுடையவர்களாக இருந்தார்கள். மேலும் அன்னார் பின்பற்றுதலுக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முழுவதுமாக ஒன்றிணைந்தவர்களாகவும் பரிபூரண தொடர்புக்கு தகுதியுடையவராகவும் இருந்தார்கள். மேலும் யாதெனில் அவர்கள் ஒட்டுமொத்த நற்பண்புகள் மற்றும் நற்குணங்கள் மற்றும் பழக்கங்களை மேற்கொள்வதில் மற்றும் ஆன்மாவின் தொடர்புகளை விட்டுவிடுவதில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழுமையான தோற்றமாக எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால் வாள்கள் மற்றும் அம்புகளின் ஆற்றலாலும் அவர்களுக்கிடையே எவ்விதமான விரிசலையும் உருவாக்க முடியவில்லை. மேலும் அன்னார் அந்நிலையிலேயே என்றைக்கும் நிலைத்திருந்தார்கள். மேலும் துன்பங்கள் மற்றும் அச்சுறுத்தும் நிலைமைகள், மேலும் சாபங்கள், அவதூறுகள் அன்னாரை சிறிதும் சஞ்சலப்படுத்த முடியவில்லை. அன்னாருடைய ஆன்மாவின் மேன்மையில் உண்மை மற்றும் விசுவாசம் நிலைத்திருத்தல் மற்றும் இறையச்சத்தை மேற்கொள்ளுதல் அங்கமாக இருந்தன. முழு உலகமும் முர்த்ததாக ஆகிவிட்டாலும் அன்னார் அவற்றை பொருட்படுத்தி இருக்க மாட்டார்கள். மாறாக எப்போதும் தன்னுடைய பாதத்தை முன்னோக்கியே கொண்டு சென்றார்கள். மேலும் இதன் காரணத்தினாலேயே அல்லாஹ் நபிமார்களுக்கு முற்றிலும் அடுத்தபடியாக உண்மையாளர்களுடைய குறிப்பை வைத்திருக்கின்றான். மேலும் கூறுகின்றான், ஃபஉலாஇக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த வசனத்தில் சித்திகே அக்பர் மற்றும் அன்னாரது பிற சிறப்புகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே சிந்தியுங்கள், சிந்தனை செய்பவர்களை போன்று சிந்தியுங்கள். இந்த வசனத்தில் இறை நேசர்களுக்காக மேலான அந்தஸ்து மற்றும் இந்த தகுதிகளை கொண்டவர்களை பற்றிய மாபெரும் சுட்டிக்காட்டல் உள்ளது. மேலும் நாம் இந்த வசனத்தை பற்றி சிந்தித்த போது, மேலும் சிந்தனையை அதன் எல்லை வரை எட்டச் செய்த போது, இந்த வசனம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அற்புதங்களுக்கு மிக பெரும் சாட்சியமாகும் என்பது புலப்பட்டது. மேலும் இதில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் புலப்படும் ஆழமான இரகசியமாகும். ஆக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரெனில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய நாவினால் உண்மையாளர் சித்தீக் என்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்ட நபராவார்கள். மேலும் புகழுக்குரிய இறை வேதமும் உண்மையாளர்களை நபிமார்களுடன் ஒன்றிணைத்து இருக்கின்றது என்பது அறிவு படைத்தவர்களுக்கு மறைவானதொன்றுமில்லை. மேலும் நாம் சஹாபாக்களில் வேறெந்த சஹாபிக்கும் இந்த பட்டப்பெயர், இந்த பட்டம் கிடைக்கப்பெற்றதாக காணவில்லை.
இவ்வகையில் சித்திகே அமீனின் மேன்மை நிரூபணமாகின்றது. ஏனென்றால் நபிமார்களுக்கு பிறகு அன்னாரது பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னார் மேலும் கூறுகிறார்கள், இப்னு ஹுல்தூன் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் அதிகமான போது அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. அப்போது அவர்களின் மனைவிகள் மற்றும் பிற குடும்பத்தவர்கள் அப்பாஸ் மற்றும் அலி ஆகியோர் கூடினர். தொழுகைக்கான நேரம் வந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை தொழ வைக்கச் சொல்லுங்கள் என்றார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை வசியத் செய்த பின், அபூபக்கரின் வாசலை தவிர பள்ளிவாசலில் திறக்கின்ற அனைத்து வாயில்களையும் அடைத்து விடுங்கள் என்றார்கள். ஏனென்றால் எனது சஹாபாக்களுள் கருணை காட்டுவதில் அபூபக்கரை விட மகத்துவம் வாய்ந்தவராக நான் யாரையும் காணவில்லை என்றார்கள். இப்னு ஹுல்தூன் கூறினார்கள், ஹசரத் அபூபக்கர் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் நின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திலிருந்து போர்வையை நீக்கினார்கள். அவர்களை முத்தமிட்டார்கள். எனது தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம். தங்களுக்காக அல்லாஹ் விதித்த மரணத்தை நீங்கள் சுவைத்து விட்டீர்கள். ஆகவே இதன் பின்னர் உங்களுக்கு ஒருபோதும் மரணமே வராது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நுட்பமான கருணைகள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுக்கு கிடைத்த நெருக்கம் என்ற சிறப்புமாகும். இப்னு ஹுல்தூனின் கூற்றுப்படி இந்த சிறப்பு அபூபக்கர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் எந்த கட்டிலில் வைத்து தூக்கப்பட்டதோ அதே கட்டிலில் அவர்களும் கொண்டு செல்லப்பட்டார்கள். மேலும் அவர்களின் கபரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரை போன்றே உருவாக்கப்பட்டது. மேலும் அபூபக்கர் அவர்களின் கபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 தோள்களுக்கு சரிசமமாக வைத்தார்கள். இவை அனைத்தும் அவர்களுக்கே உரிய சிறப்பாகும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இறுதி சொற்கள், அல்லாஹ்வே, நான் முஸ்லிமாக இருக்கும் நிலையில் எனக்கு மரணத்தை தருவாயாக, மேலும் என்னை நல்லவர்களுடன் சேர்த்தருள்வாயாக என்பதாக இருந்தது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூபக்கர் ஒரு சாதாரண வியாபாரியாக இறைவனின் நேசத்தை பெற்ற மனிதராக இருந்தார்கள். அவர்கள் இருள்களுக்கு பிறகு இஸ்லாத்திற்கு ஒளியூட்டினார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை கைவிட்டாரோ அவரையெல்லாம் அவர்கள் எதிர்த்தார்கள். சத்தியத்தை நிராகரித்தவர்களுடன் போரிட்டார்கள். இஸ்லாம் என்ற வீட்டில் நுழைந்தவர் யாராயினும் அவருடன் மென்மையாகவும் பரிவுடனும் நடந்து கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக பல கடினங்களை சகித்து கொண்டார்கள். அவர்கள் மக்களுக்கு விலை மதிப்புமிக்க முத்துக்களை வழங்கினார்கள். அவர்கள் தமது அருள் கூர்ந்த உறுதித்தன்மையால் பாமரர்களுக்கு வாழ்க்கையை கற்பித்தார்கள். கடிவாளமற்ற குதிரைகளைப் போல் இருந்த மக்களுக்கு உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் சபை ஒழுங்கு மற்றும் நாகரிகத்திற்குரிய வழிமுறைகளையும் நன்மைக்கான வழிகளை தேடி பார்க்கவும் போர்க்களத்தில் தைரியத்தையும் உணர்ச்சி பெருக்கை வெளிப்படுத்தும் ஒழுங்குமுறைகளையும் கற்பித்தார்கள். எல்லா பக்கங்களிலும் அவநம்பிக்கையின் அறிகுறிகள் தென்பட்ட போதும் கூட அவர்கள் யாரிடமும் போர் செய்யலாமா என்று கேட்கவில்லை. மாறாக ஒவ்வொரு எதிரிக்கு நிகராகவும் அவர்களே வாளேந்தி போர் செய்ய எழுந்து நின்றார்கள். கோழை மற்றும் நோயாளியை போன்று பல்வேறு விதமான சிந்தனைகள் அவர்களை தடுமாற வைக்கவில்லை. ஒவ்வொரு குழப்பம் மற்றும் துன்பங்களின் சந்தர்ப்பத்திலும் அவர்கள் ரவுசா, இது மதீனாவில் காணப்படும் ஒரு மலையின் பெயர், ரவுசாவை விட உறுதியானவர்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. பொய்யாக நபித்துவவாதம் புரிந்த ஒவ்வொரு மனிதனையும் அவர்கள் அளித்தார்கள். மேலும் அல்லாஹுக்காக அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து விட்டார்கள். இஸ்லாத்தின் கலிமாவை உயர்த்துவதிலும் அனைத்து படைப்பினங்களிலும் சிறந்தவரான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலேயே அவர்களின் எல்லா சந்தோஷமும் அடங்கியிருந்தன. ஆகவே தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க விரும்புபவர் ஹசரத் அபூபக்கரின் கைகளை பற்றி கொள்ளவும் வீண் பேச்சுக்களை விட்டுவிடவும். மன இச்சைகளை பின்பற்றுபவர் அல்லது முன்னோர்களின் கொள்கைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர் கூறுவதைப் போன்று இந்த கருத்துக்களை கூறவில்லை. மாறாக, எனது கால்களால் நான் நடக்க ஆபத்தான காலத்திலிருந்து என் பேனா எழுதத் தொடங்கியதிலிருந்து கருத்தூன்றி ஆய்வு செய்வதையே என் கொள்கையாக கொண்டுள்ளேன். நன்றாக சிந்தித்து ஆய்ந்தறிவது எனக்கு மிகவும் பிடித்ததாகும். இதுவே என் குறிக்கோளாகவும் இருந்து வருகின்றது. நான் நன்றாக ஆய்வு செய்துவிட்டேன். நான் ஒவ்வொரு செய்தியையும் விரிவாகவும் நுட்பமாகவும் ஆய்வு செய்கிறேன். அறிவில் மிகுந்த பெரியோரிடம் விசாரிக்கின்றேன். இதன் அடிப்படையில் கூறுகின்றேன், நான் சித்திகே அக்பர் அவர்களை, அதாவது அபூபக்கர் அவர்களை உண்மையிலேயே சித்திக்காக கண்டேன். நன்கு ஆராய்ச்சி செய்ததில் என் மீது இந்த கருத்து புலனானது. ஹசரத் அபூபக்கர் அவர்களை நான் எல்லா இமாம்களை விடவும் பெரிய இமாமாகவும் இந்த சமுதாயத்தின் ஒளிவீசும் விளக்காகவும் கண்ட உடனே நான் எனது கடிவாளத்தை மிக வலுவாக பிடித்து கொண்டேன். அவர்களின் பாதுகாப்பில் அடைக்கலம் தேடினேன். நல்லவர்களுடன் நேசம் கொண்டு என் இறைவனின் கருணையை பெற விரும்பினேன். கருணையுள்ள அந்த இறைவன் என் மீது கருணை வைத்தான், என் மீது கருணை காட்டினான், எனக்கு அடைக்கலம் அளித்தான், என்னை ஆதரித்தான், என்னை வளர்த்தான். இவ்வாறு என்னை மதிப்புமிக்கவர்களுடன் சேர்த்தான். மேலும் தன்னுடைய சிறப்பான கருணையினால்
என்னை இந்த நூற்றாண்டின் முஜத்தித் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹாக ஆக்கியுள்ளான். மேலும் தன்னுடைய சிறப்பான கருணையால் என்னை இந்த நூற்றாண்டின் முஜத்தித் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹாக ஆக்கியுள்ளான். மேலும் என்னை இல்ஹாம் பெறக்கூடியவர்களுள் ஒருவராக ஆக்கினான். கவலைகளை என்னை விட்டு போக்கினான். உலகத்தில் யாருக்கும் வழங்கிடாத அருள்களை எல்லாம் எனக்கு வழங்கினான். இவ்வனைத்தும் இந்த கல்வியறிவல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இந்த இறைநேசத்தை பெற்ற மனிதர்களின் மீது நான் கொண்ட அன்பினால் எனக்கு கிடைத்ததாகும். அல்லாஹுவே, தூதர்களுக்கெல்லாம் தலை சிறந்த தூதர் ஹாத்தமுல் அம்பியா, உலகத்தில் அனைவரையும் விட தலை சிறந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது துரூதும் சலாமும் அனுப்புவாயாக. இறைவன் மீது ஆணையாக, ஹஸ்ரத் அபுபக்கர் 2 புனித ஸ்தலங்களிலும் 2 கபர்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடன் இருந்துள்ளார்கள். இவ்விடத்தில் நான் சுட்டிக்காட்டுவது ஒன்று குகை எனும் கபராகும். அங்கு அவர்கள் அச்சமிகுந்த நிலையில் மரணமடைந்த ஒருவரைப் போல தஞ்சம் புகுந்தார்கள். இன்னொரு கபர் ஹைருல் பரியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருடன் சேர்ந்திருக்கின்றது. எனவே நீ ஆழ்ந்து சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருந்தால் சித்திகே அக்பருடைய அந்தஸ்தை நன்றாக புரிந்துகொள். அல்லாஹ் அவர்களையும் அவர்களின் ஹிலாஃபத்தையும் திருக்குரானில் உண்மைப்படுத்தி உறுதி செய்துள்ளான். அவர்களின் கண்ணியத்தை மிகச்சிறந்த சொற்களால் புகழ்ந்துள்ளான். சந்தேகமின்றி அவர்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரும் விருப்பத்திற்குரியவரும் ஆவார்கள். பைத்தியக்காரரை தவிர வேறு யாரும் அவர்களின் கண்ணியத்தை ஏளனப்படுத்த மாட்டார். அவர்களின் ஹிலாஃபத்தின் மூலம் இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட அனைத்து ஆபத்துகளும் விலகின. மேலும் அவர்களின் பிரிவினால் முஸ்லிம்களின் அதிர்ஷ்டம் முழுமையடைந்தது. ஹைருல் அலாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சித்திகே அக்பராக இல்லாமல் இருந்திருப்பின் இஸ்லாத்தின் தூண் சரிந்தே போயிருக்கும். இஸ்லாம் பலவீனமாகவும் ஆதரவற்றும் நோயாளியை போன்றும் இருப்பதைக் கண்டு மாபெரும் வல்லுநராக இருந்து இஸ்லாத்தின் பொலிவையும் பசுமையையும் மீண்டும் நிலைபெறச் செய்வதற்காக எழுந்து நின்றார்கள். அனைத்தையும் பறிகொடுத்த ஒரு நபர் தன் உடைமைகளை தேடி அலைவதைப் போல் இப்பணியில் மூழ்கினார்கள். இதனால் இஸ்லாம் தனது இயல்பான வளர்ச்சியில் அழகிய முகத்தை கொண்டு தூய்மையான சுவைமிகுந்த தண்ணீர் கிடைக்கும் இடத்திற்கே திரும்பி வந்தது. இவ்வனைத்தும் அமீன் என்ற அந்த நல்லடியாரின் தூய்மையின் காரணத்தினால் சாத்தியமானது. அவர்கள் தம் மன இச்சையை மண்ணோடு மண்ணாக்கினார்கள். தன் நிலையை மாற்றினார்கள். ரஹ்மானாகிய இறைவனின் திருப்தியை தவிர வேறு எந்த பிரதிபலனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்நிலையிலேயே அவர்கள் இரவையும் பகலையும் கழித்தார்கள். அவர்கள் மக்கிப்போன எலும்புகளிலும் உயிரை ஊட்டுகின்றவரும் துயரங்களை போக்குகின்றவரும் பாலைவனத்தின் இனிமையான கனிதரும் மரங்களை காப்பாற்றுகின்றவரும் ஆவார்கள். பரிசுத்தமான இறைவனின் உதவி அவர்களுக்கு கிடைத்திருந்தது. இது அல்லாஹ்வின் அருள் மற்றும் கருணையின் காரணத்தினால் கிடைத்தது. இப்போது நாம் ஓர் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தவாறு ஓரளவு சாட்சிகளை முன்வைக்கின்றோம். அவர்கள் எவ்வாறு கட்டுக்கடங்காமல் வீசும் புயல்களையும் சுட்டரிக்கும் ஜுவாலைகளை கொண்ட துன்பங்களையும் போக்கினார்கள் என்று உமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதனை எடுத்துரைக்கின்றோம். மேலும் போர்களில் பெரும் ஈட்டி எறிவதில் திறமை படைத்தவர்களையும் வாழ்வீச்சுக்காரர்களையும் போர்க்களத்தில் எவ்வாறு அழித்தார்கள் என்பதை தெரிந்து கொள். இவ்வாறு அவர்களின் மறைவான திறமைகள் அவர்களின் சாதனைகளால் வெளிப்படுகின்றது. அவர்களின் செயல்பாடுகள் அவர்களின் புகழுக்குரிய பண்புகளின் உண்மைத்துவத்திற்கு சான்று பகர்கின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு மிகச்சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. மேலும் இரையச்சமுடையவர்கள் இமாம்களுக்கு மத்தியில் அவர்கள் எழுப்பப்படுவார்களா? மேலும் அல்லாஹ் அவர்களின் அன்பிற்குரியவர்களின் நிமித்தம் நம்மீது கருணை புரிவானாக. மேலும் இரையச்சமுடையவர்களின் இமாம்களுக்கு மத்தியில் அவர்கள் எழுப்பப்படுவார்களாக. மேலும் அல்லாஹ் அவர்களின் அன்பிற்குரியவர்களின் நிமித்தம் நம்மீதும் கருணை புரிவானாக. அருட்கொடைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரனாகிய இறைவா, எனது வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நீ எல்லாரையும் விட அதிக கருணையாளனாவாய். மேலும் கருணையாளர் எல்லோரையும் விட மிகச் சிறந்தவன் நீயே ஆவாய். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எப்பொழுதும் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முன்மாதிரியை முன்னிறுத்துங்கள். குறைஷிய எதிரிகள் எல்லா புறமிருந்தும் தீங்கிழைக்க முயற்சித்த மற்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை சிந்தித்து பாருங்கள். அந்த காலம் பெரும் சோதனைக்குரிய காலகட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தோழமைக்கான உரிமையை நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட முன்னுதாரணம் உலகில் காண கிடைப்பதில்லை. அந்த ஆற்றலும் சக்தியும் உண்மையான ஈமான் இல்லாமல் ஒருபோதும் வர இயலாது. இன்று அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற ஏதேனும் ஒரு சோதனை நமக்கு வந்தால் எத்தனை பேர் உறுதுணையாக இருப்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என்பதை தத்தமது இடத்திலிருந்து சிந்தித்து பாருங்கள். உதாரணத்திற்கு, யார் யாரெல்லாம் இந்த மனிதரிடம் பையத் செய்துள்ளார் என அரசாங்க தரப்பிலிருந்து விசாரிக்கப்பட்டால், ஆம், நாங்கள் இவரிடமிருந்து பையத் செய்துள்ளோம் என்று கூறுவார்கள். ஆம், நாங்கள் இவரிடத்தில் பையத் செய்துள்ளோம் என்று துணிவுடன் எத்தனை பேர் கூறுவார்கள்? இதை கேட்டவுடன் சிலரின் கைகால்கள் மரத்து போய்விடும். மேலும் தமது உறவினர்கள் மற்றும் சொத்துக்களை துறக்க வேண்டி வந்துவிடுமோ என்ற சிந்தனை அவர்களுக்கு உடனடியாக வந்துவிடும் என்பதை நான் அறிவேன்.
அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இக்கட்டான நேரத்தில் உறுதுணையாக இருப்பதுதான் முழுமையான ஈமானையுடையோரின் செயலாகும். எனவே எதுவரை மனிதன் செயலளவில் ஈமானை தன்னகத்தே கொண்டிருக்க மாட்டானோ, எவரும் வெறும் வாய் வார்த்தைகளால் ஒன்றும் ஆகப்போவதில்லை. மேலும் அதுவரை சாக்குப்போக்கு கூறுவதும் நீங்காது. துன்பத்தின் தருவாயில் செயலளவில் உறுதியான பாதங்களோடு நிலைநிற்பவர்கள் சிலரே உள்ளனர். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர்கள் அன்னாரின் கஷ்டமான இறுதி நேரத்தில் அன்னாரை தன்னந்தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். சிலர் அன்னாரின் முகத்திற்கு முன்னரே அன்னாரை சபித்தனர். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், சுருக்கமாக கூறுவதென்றால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த இக்கட்டான நேரத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உண்மை வெளிப்பட்டது. சில நிராகரிப்பாளர்கள் அன்னாரை வெளியே வர வைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் உண்மையில் அன்னாரை கொலை செய்ய வேண்டும் என்பதே அசல் நோக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டிய உண்மை மற்றும் விசுவாசத்தின் முன்மாதிரி மக்களுக்கு என்றென்றைக்கும் முன்னுதாரணமாக விளங்கும். அந்த இக்கட்டான தருவாயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருக்க நேர்ந்தது. அந்த இக்கட்டான தருவாயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் அவர்களை தேர்ந்தெடுத்ததே ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உண்மை மற்றும் உயர்தரமான விசுவாசத்திற்கு ஒரு வலுவான சான்றாகும். இந்திய வைஸ்ராய் ஏதேனும் ஒரு சிறப்பான பணிக்காக ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அந்த மனிதரின் கருத்து சிறந்ததாக இருக்குமா அல்லது ஒரு சாதாரண காவலாளியின் கருத்து சிறந்ததாக இருக்குமா? கூறுகிறார்கள், வைசிராயின் தேர்வு என் நிலையிலும் சரியானதாக இருக்கும் என்பதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் அரசரின் உதவியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் விசுவாசம், தொலைநோக்கு பார்வை மற்றும் அவரின் முதிர்ச்சியின் காரணமாக அரசன் அவரை நம்பி அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்துள்ளான். அப்படி இருக்க அவருடைய திட்டத்தையும் விவகாரம் பற்றிய புரிதலையும் புறந்தள்ளிவிட்டு ஒரு காவலாளியின் கருத்தை சரியானதாக கருதுவது என்பது சரியல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தேர்வும் இது போன்ற ஒன்றுதான். அந்த நேரத்தில் அன்னாரின் 70-80 சஹாபிகள் இருந்தார்கள். அவர்களில் ஹசரத் அலி அவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருப்பதற்கு ஹசரத் அபூபக்கர் சித்திக்கையே தேர்ந்தெடுத்தார்கள். அதில் என்ன ரகசியம் உள்ளது? விஷயம் என்னவென்றால், நபி இறைவனின் கண்ணால் பார்க்கின்றார். அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து புரிதல் கிடைக்கின்றது. எனவே அல்லாஹ்வே ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆன்மீக காட்சிகள் மற்றும் இறை அறிவிப்புகள் வாயிலாக இந்த பணிக்கு அனைவரையும் விட சிறந்த மற்றும் தகுந்த நபர் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் என்றே கூறியுள்ளான். அபூபக்கர் அந்த கஷ்டமான நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றார்கள். அது மிகவும் ஆபத்தான சோதனைக்குரிய நேரமாக இருந்தது. கூறுகிறார்கள், சுருக்கமாக கூறுவதென்றால் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையான முறையில் உறுதுணையாக இருந்தார்கள். சோர் குகை என்றழைக்கப்படும் இக்குகையில் சென்று மறைந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க எண்ணிய தீய நிராகரிப்பாளர்கள் அன்னாரை தேடியவாறு அந்த குகை வரை வந்து சேர்ந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள், இப்போது எதிரிகள் மிக அருகில் வந்துவிட்டனர், அவர்கள் சிறிது குனிந்து பார்த்தாலும் கூட நம்மை கண்டுவிடலாம், நாம் பிடிபட்டு விடுவோம் என்று கூற, அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீர், நிச்சயமாக இறைவன் நம்மோடு உள்ளான் என்று கூறினார்கள். இந்த சொல்லை ஆழ்ந்து கவனியுங்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்தீக்கையும் தன்னோடு இணைத்து கூறுகிறார்கள். இன்னல்லாஹ மஅனா என்று கூறியுள்ளார்கள். மஅனா என்ற சொல்லில், அதாவது நம்மோடு என்ற வார்த்தையில் இருவரும் அடங்குவர். அதாவது அல்லாஹ் உன்னோடும் என்னோடும் உள்ளானான். அல்லாஹ் ஒரு பக்கம் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுபக்கம் ஹசரத் அபூபக்கர் சித்தீக்கையும் வைத்தான். தராசுவிற்கு இரு தட்டுகள் இருக்கும். ஒரு தட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுதட்டில் ஹசரத் அபூபக்கர் சித்தீக்கையும் வைத்தான். இப்போது இருவரும் சோதனைக்குரிய நேரத்தில் உள்ளனர். ஏனென்றால் இது எப்படிப்பட்ட தருணம் என்றால், ஒன்று இஸ்லாத்திற்கான அடித்தளமும் இடப்படும் அல்லது இஸ்லாம் அழிந்து போய்விடும். எதிரிகள் குகை வாயிலில் உள்ளனர். பல வகையான கருத்துக்கள் பேசப்படுகின்றன. இந்த குகைக்குள் தேட வேண்டும், ஏனென்றால் கால் தடம் இங்குதான் முடிவடைகின்றது என்று சிலரும், சிலந்தி வலை கட்டியுள்ளது, புறா முட்டையிட்டுள்ளது, இதற்குள் எவ்வாறு மனிதன் நுழைந்திருக்க முடியும் என்று சிலரும் பேசும் பேச்சுக்கள் உள்ளே கேட்டுக்கொண்டிருந்தது. அன்னார் அதை தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பித்து பிடித்தவர்களாக அன்னாரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எதிரிகள் வந்திருக்கின்ற நிலையில் அன்னாரின் கம்பீரத்தை பாருங்கள். எதிரி அருகில் வந்துவிட்ட நிலையிலும் தனது உண்மை தோழரிடம்
லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீர், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று கூறுகிறார்கள். இந்த சொற்கள் மிக தெளிவாக உணர்த்துவது என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவினாலேயே இச்சொற்களை கூறினார்கள். ஏனென்றால் இவை சப்தத்தை எதிர்பார்க்கின்றது, சைகையால் கூற இயலாது. வெளியே எதிரிகள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றனர், உள்ளே எஜமானரும் சேவகரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிரி நம் குரலை கேட்டு விடுவார்கள் என்பதை கூட பொருட்படுத்தவில்லை. இது அல்லாஹ்வின் மீதான முழுமையான நம்பிக்கை மற்றும் அவனை பற்றிய ஞானத்தை பெற்றிருந்ததற்கான சான்றாகும். இறைவனின் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை இருந்தது. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீரத்திற்கு இந்த முன்னுதாரணமே போதுமானது. அபூபக்கர் சித்திக்கின் வீரத்திற்கு இந்த சம்பவத்தை தவிர இன்னொரு சம்பவமும் உள்ளது. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன போது, எவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று யாராவது கூறினால், ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று யாராவது கூறினால், நான் அவரை கொன்று விடுவேன் என்று ஹஸரத் உமர் அவர்கள் வாளேந்தி நின்ற அப்படிப்பட்ட நேரத்தில் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் மிகுந்த தைரியத்துடன் பேசினார்கள். எழுந்து நின்று சொற்பொழிவாற்றினார்கள். மா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல், அதாவது முஹம்மது அவர்கள் அல்லாஹு தஆலாவின் தூதரே ஆவார்கள். அவருக்கு முன்வந்த தூதர்கள் அனைவரும் சென்று விட்டனர், அனைவரும் வஃபாத் ஆகிவிட்டனர் என்றதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகம் தணிந்தது. அதன் பிறகு ஏராளமான அரபிகள் முர்த்ததாகிவிட்டனர். அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தின் நிலைமையை ஹஸரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவ்வாறு எடுத்திருக்கிறார்கள். அதாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது சில பொய் நபித்துவவாதிகள் உருவெடுத்திருந்தனர். சிலர் தொழுகைகளை விட்டுவிட்டனர், நிறம் மாறினர். அப்படிப்பட்ட சோதனைக்குரிய நிலையில் எனது தந்தையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையாக ஆனார்கள். எனது தந்தையார் மீது எப்படிப்பட்ட துக்கங்கள் எல்லாம் வந்தனவென்றால், அவைகள் மலையின் மீது விழுந்திருந்தால் அதுவும் இல்லாமல் போயிருக்கும், அதாவது தூள் தூளாகி இருக்கும். கஷ்டங்களின் மலைகள் மேல் விழுந்தும் தைரியத்தை இழக்காமல் இருப்பது என்பது சாதாரண மனிதனால் இயலாத ஒன்று என்பதை சிந்தியுங்கள். இந்த உறுதிப்பாடு உண்மையை எதிர்பார்க்கின்றது. அந்த சித்திக் அதை வெளிப்படுத்தினார். வேறு யாரும் அந்த ஆபத்தை கையாள்வது என்பது சாத்தியமில்லாததாக இருந்தது. அனைத்து சஹாபிகளும் அப்போது இருந்தனர். எனது உரிமை என எவரும் கூட வரவில்லை. நெருப்பு மூண்டுவிட்டதை கண்டார்கள். அந்த நெருப்பில் யார் விழுவது என்பதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட நிலையில் ஹஸரத் உமர் அவர்கள் தனது கையை நீட்டி அன்னாரின் கைகளில் பையத் செய்தார்கள். பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக அனைவரும் பையத் செய்தனர். அன்னாரின் உண்மையே அந்த குழப்பத்தை தணித்தது, தீங்கிழைத்தவர்களை அழித்தது. முசைலமாவுடன் 1,00,000 பேர் இருந்தனர். அவன் ஷரியத்தில் அனுமதிக்கப்படாததை அனுமதிக்கப்பட்டதாக கூறிக்கொண்டிருந்தான். அவரின் இது போன்ற பேச்சை கேட்டு மக்கள் அவனுடைய மார்க்கத்தில் இணைந்து கொண்டிருந்தனர். ஆனால் இறைவன் தனது உதவிக்கான சான்றை வழங்கினான், அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக்கினான். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எந்த ஒரு நபரும் ஹஸரத் அபூபக்கர், உமர், உஸ்மான் மற்றும் அலி ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் போன்ற பண்பை மேற்கொள்ளாதவரை முஸ்லிம் மற்றும் மூமினாக ஆகவே முடியாது. அவர்கள் உலகை நேசிப்பவர்களாக இருந்ததில்லை, மாறாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். பிறகு கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சித்திகே அக்பர் எப்படிப்பட்ட இறை நேசராக இருந்தார் என்றால், அவர்களுக்கு இறைவன் புறமிருந்து பல சிறப்பம்சங்கள் அடங்கிய ஆடைகள் வழங்கப்பட்டன, எண்ணற்ற சிறப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் அல்லாஹ் அன்னாரை சிறந்த இறைநேசர்கள் என சாட்சி பகர்கின்றான். என்று சாட்சி பகர்கின்றான். தன்னுடைய இருப்பை அன்னாருடன் ஒப்பிட்டு கூறுகின்றான். அன்னாரை புகழ்வதுடன் அன்னாரின் நற்பண்புகளையும் எடுத்து கூறி அன்னாரை கண்ணியப்படுத்துகின்றான். மேலும் இவ்வாறு கூறுகின்றான், இவர் எப்படிப்பட்ட நபர் என்றால், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவை சகித்து கொள்ள முடியாத நபராவார். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து அன்னாரின் உற்றார் உறவினர்களின் பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அன்னார் தன்னுடைய எஜமானனை முன்னிறுத்தி அவரை பின்தொடர்ந்து சென்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக தன் மீது பல மரணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். மேலும் மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு விருப்பத்தையும் தன் வழியில் இருந்து அகற்றிவிட்டார்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை தோழமைக்காக அழைத்த போது முதலில் எழுந்து நின்று தோழமைக்காக தனது கரத்தை நீட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சமுதாயம் வெளியேற்ற நினைத்த போது, கண்ணியம் மற்றும் மகத்துவமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, எனக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி கட்டளை வந்துள்ளது. மேலும் நான் ஹிஜ்ரத் செய்யும் போது நீங்களும் என்னுடன் ஹிஜ்ரத் செய்கிறீர்களா? நாம் இருவரும் இந்த நகரத்தை விட்டு வெளியேறுவோம் என்று கூறினார்கள்.
அதற்கு அன்னார், இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழராகும் நற்பாக்கியத்தை வழங்கியதற்கு நன்றி செலுத்திய வண்ணம் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். அன்னார் கொடுமை இழைக்கப்பட்ட இந்த நபிக்கு உதவி செய்வதற்கான தருணத்தை எண்ணி காத்து கொண்டிருந்தார்கள். தற்போது அதற்கான நேரம் வந்ததும் அன்னார் எதை பற்றியும் யாரை பற்றியும் பொருட்படுத்தாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் துணை நின்றார்கள். கொலையாளிகளின் திட்டங்களைக் கண்டு அச்சப்படவில்லை. அன்னாரின் சிறப்பானது வெளிப்படையான கட்டளைகள் மற்றும் எதிர்மறையான கருத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதே ஆகும். அன்னாரின் மேன்மையை தெளிவான சான்றுகளின் மூலம் அறிய முடிகின்றது. அன்னாரின் உண்மைத்துவம் தினமும் உதிக்கின்ற சூரியனை போன்று பிரகாசமானது. அன்னார் மறுமையின் அருட்கொடையை விரும்பினார்கள். உலக பெருமையையும் செல்வங்களையும் அறவே விட்டுவிட்டார்கள். மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஹிலாஃபத்தின் ஆரம்பத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் ஏன் முன்னிலைப்படுத்தினான் என்றும் இதில் கருணையுள்ள இறைவனின் ஞானம் என்ன இருக்கின்றது என்று கேட்பீர்களாயின் அறிந்து கொள்ளுங்கள், ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் அல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து வந்து ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். மேலும் எப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்றால் அவர்கள் ஒருவராகவும் தனிமையாகவும் இருந்தார்கள். மேலும் குழப்பமும் உச்சத்தில் இருந்தது. சித்திகே அக்பர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்பிக்கை கொண்ட பிறகு பல இன்னல்களையும் துன்பங்களையும் இழிவுகளையும் சந்திக்க நேரிட்டது. சமுதாயத்தின் குடும்பத்தின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஏச்சு பேச்சிற்கு ஆளானார்கள். ரஹ்மானாகிய இறைவனுக்காக அன்னார் பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். மனிதன் மற்றும் ஜின்களின் நபியாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றியதை போன்று அன்னாரும் வெளியேற்றப்பட்டார்கள். எதிரிகளின் இன்னல்களையும் துன்பங்களையும் உற்றார் உறவினர்களின் ஏச்சு பேச்சுக்களையும் கேட்க நேர்ந்தது. அன்னார் ஏக இறைவனின் சந்நிதியில் தன்னுடைய உயிர் மற்றும் பொருளை கொண்டு அறப்போர் செய்தார்கள். அன்னார் சுகபோகமான மற்றும் ஆடம்பரமான சூழலில் வளர்ந்தும் கூட சாதாரண மக்களைப் போன்றே வாழ்வை கழித்தார்கள். அன்னார் இறைவனுக்காக நாட்டை துறந்தார்கள். இறைவனுக்காக துன்பங்களை சகித்து கொண்டார்கள். அன்னார் இறை வழியில் பொருள் தியாகம் செய்தார்கள். அன்னார் செல்வந்தராக இருந்தும் கூட ஏழைகள் மற்றும் வழிப்போக்கர்களைப் போன்று இருந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்னார் மீது கடந்து செல்கின்ற இந்த துன்பமான நாட்களுக்கு கூலி கொடுக்க விரும்பினான். மேலும் அன்னாரின் கையை விட்டு சென்ற செல்வத்திற்கு பகரமாக நற்கூலியை கொடுக்க விரும்பினான். எந்த இன்னல்கள் மற்றும் கொடுமைகளின் காரணத்தினால் அன்னார் ஆதரவற்றவர்களாக ஆகிவிட்டார்களோ அதை மீண்டும் கொடுக்க விரும்பினான். அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களின் கூலியை ஒருபோதும் வீணாக்குவதில்லை. எனவேதான் அன்னாரின் இறைவனை ஹலிஃபாவாக ஆக்கினான். மேலும் அன்னாரின் கூற்றை மேன்மைப்படுத்தினான். அன்னாரை மகிழ்வித்தான். மேலும் தன்னுடைய கருணை மற்றும் அருளினால் அன்னாருக்கு கண்ணியத்தை வழங்கினான். மேலும் அன்னாரை அமீருல் மோமினாக ஆக்கினான். பிறகு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் சித்திகே அக்பர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் உண்மையிலேயே மார்க்கத்தின் அமீனாக திகழ்ந்தார்கள் என்ற இந்த கொள்கை அவசியமாகும். இஸ்லாத்தின் இரண்டாவது ஆதமாக திகழ்ந்த ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறே ஹசரத் உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரும் மார்க்கத்தில் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாதிருந்திருப்பின் இன்று நமக்கு திருக்குரானின் எந்த ஒரு வசனத்தையும் கூட இறைவன் புறமிருந்து வந்ததாக நிரூபிப்பது கடினமாக இருந்திருக்கும். பிறகு ஓரிடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்திற்காக இரண்டாவது ஆதமாவார்கள். அக்காலகட்டத்திலும் முசைலமா ஹராமானதை ஆகுமானதாக கூறி மக்களை ஒன்று திரட்டியிருந்தான். இப்படிப்பட்ட தருணத்தில் ஹசரத் அபூபக்கர் ஹலிஃபாவாக ஆனார்கள் எனும்போது எந்த அளவுக்கு கடினங்கள் உருவாகி இருக்கும் என்பதை மனிதன் சிந்தித்து பார்க்க முடியும். ஒருவேளை அன்னார் வலுவான உள்ளம் கொண்டவராக இல்லாமல் இருந்தால், மேலும் ஹசரத் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஈமானின் நிறத்தை அவர் பெற்றிருக்காவிட்டால் மிகவும் கடினமாக இருந்திருக்கும். மேலும் பதற்றமடைந்திருப்பார்கள். ஆனால் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிழலாக இருந்தார்கள். ஹம்சாயா, அதாவது அன்னாரது நிழல் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகளின் தாக்கம் அன்னார் மீது விழுந்திருந்தது. மேலும் உள்ளம் நம்பிக்கையின் ஒளியால் நிரம்பியிருந்தது. எனவே எத்தகைய வீரம் மற்றும் நிலைப்புத்தன்மையை வெளிப்படுத்தினார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதற்கான முன்னுதாரணம் கிடைப்பது கடினமாகும். அவர்களது வாழ்வு இஸ்லாத்தின் வாழ்வாக இருந்தது. இது எப்படிப்பட்டதொரு விஷயம் என்றால் இதற்கு எவ்வித நீண்ட வாதத்தின் அவசியமும் இல்லை. அக்காலத்தின் நிலையை படியுங்கள். பிறகு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த தொண்டை அனுமானித்துக் கொள்ளுங்கள். ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக இரண்டாவது ஆதமாவார்கள் என்று நான் உண்மையாகவே கூறுகிறேன்.
ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இஸ்லாமும் இருந்திருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இஸ்லாத்தை மீண்டும் நிலைநிறுத்தியது அபூபக்கர் சித்திக்கின் மிக பெரும் பேருபகாரமாகும். தமது ஈமானிய ஆற்றலால் கிளர்ச்சியாளர்கள் அனைவருக்கும் தண்டனையை வழங்கினார்கள். நான் உண்மையான ஹலிஃபாவின் மீது அமைதியை நிலைநாட்டுவேன் என்ற இறைவனது வாக்குறுதிக்கு ஏற்ப அமைதியை நிலைநாட்டினார்கள். இந்த முன்னறிவிப்பு ஹசரத் சித்திக் அவர்களது ஹிலாஃபத்தில் நிறைவேறிற்று. மேலும் வானமும் பூமியும் செயலளவில் சான்று பகிர்ந்துவிட்டன. எனவே அவரிடத்தில் சித்திக்கின் இலக்கணத்திற்கு ஏற்ப அந்தஸ்தும் மேன்மையும் இருக்க வேண்டும். பார்வைகளால் விவகாரங்கள் மிக விரைவில் தீர்ந்துவிடுகின்றன. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் போது ஆயிரக்கணக்கான நபர்கள் முர்த்ததாகிவிட்டனர். இத்தனைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலகட்டத்தில் ஷரியத் முழுமை பெற்றுவிட்டது. எதுவரை இந்த மறுப்பு சென்றடைந்தது என்றால், தொழுகைகள் தொழப்பட்டு வந்த 2 பள்ளிவாயில்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. வேறு எந்த பள்ளிவாயிலும் தொழுகையே தொழப்படாமல் இருந்தது. இவர்கள் அல்லாஹு தாலா எவர்களை பற்றி குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா என்று கூறியுள்ளான். ஆனால் அல்லாஹு தாலா ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் வாயிலாக மீண்டும் இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள். மேலும் அவர்கள் 2வது ஆதம் ஆனார்கள். என்னை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்தின் மீது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் மிக பெரும் பேருபகாரம் செய்துள்ளார்கள். ஏனென்றால் அவர்களது காலகட்டத்தில் 4 பொய் தூதர்கள் வந்தனர். முசைலமாவுடன் 1,00,000 நபர்கள் இருந்தார்கள். மேலும் இவர்களது நபி இவர்களிடையே இருந்து சென்று விட்டார். ஆனால் இப்படிப்பட்ட கடினங்களிலும் இஸ்லாம் தனது அடிப்படையில் நிலை பெற்றது. ஹசரத் உமர் அவர்களுக்கும் முழுமையடைந்த நிலையில் அது கிடைத்தது. பிறகு அவர்கள் அதனை பரப்பிக்கொண்டே சென்றார்கள். எதுவரை என்றால் அரேபிய எல்லைகளை தாண்டி இஸ்லாம் சிரியா மற்றும் ரோம் வரை சென்றடைந்தது. மேலும் இந்த நாடுகள் முஸ்லிம்களின் கைவசம் வந்தன. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கண்ட கடினங்களை வேறெவரும் காணவில்லை. ஹசரத் உமரும் இல்லை, ஹசரத் உஸ்மானும் இல்லை, ஹசரத் அலியும் இல்லை. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எவரொருவர் இறைவனுக்காக இழிவடைகின்றாரோ இறுதியில் அவரே கண்ணியம் மற்றும் கம்பீரத்தின் அரியணையில் அமர்வார். அபூபக்கர் அவர்களை பாருங்கள். அவர்கள் அனைவருக்கும் முதலாவதாக இழிவினை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் அனைவருக்கும் முன்னதாக அரியணையில் அமர்ந்தார்கள். கூறுகிறார்கள், இவ்வுலகில் இவ்வாறான உதாரணங்கள் குறைவா என்ன? இவ்வழியில் கொலை செய்யப்பட்டவர்கள் அழிவிற்குள்ளாக்கப்பட்டவர்கள் என்றென்றும் உயிருள்ளவர்களாக இருக்கின்ற உதாரணம் மற்றும் எடுத்துக்காட்டு பூமியில் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள். அனைவரையும் விட அதிகமாக அல்லாஹ்வின் வழியில் அழிந்து போனார்கள். மேலும் அனைவரையும் விட அதிகமாக வழங்கப்பட்டார்கள். எனவே இஸ்லாத்தின் வரலாற்றில் முதலாவது ஹலிஃபாவாக ஹசரத் அபூபக்கர் அவர்களே ஆனார்கள். கூறுகிறார்கள், நாம் தொடர்பை துண்டித்துவிட்டு இறைவழியில் செல்வதென்பது தங்களை தாங்களே அழிவிற்குள்ளாக்கி விடலாம் என்று பலர் சிந்திக்கலாம். ஆனால் இது அவர்களுக்கு ஏமாற்றமே ஆகும். எவரும் அழிந்து விடுவதில்லை. அபூபக்கர் அவர்களையே பாருங்கள். அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டார்கள். பிறகு அனைவருக்கும் முதலாவதாக அரியணையில் அமர்ந்தார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எதுவரை இந்த ஆதாரத்தின் விளக்கத்துக்காக விரிவுரை வேண்டியுள்ளதோ, அறிவு படைத்தவர்களே, மேன்மை வாய்ந்தவர்களே, அல்லாஹு தாலா அனைத்து முஸ்லிம் ஆண்கள் மற்றும் பெண்களிடம் இந்த வசனங்களில் இவ்வாறு வாக்குறுதி அளித்துள்ளான். அதாவது, அவன் தனது அருள் மற்றும் கருணையால் அவர்களுள் சில நம்பிக்கையாளர்களை நிச்சயம் ஹலிஃபாவாக ஆக்குவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்திஹ்லாஃப் வசனத்தை பற்றி கூறுகிறார்கள், அவர்களது அச்சத்தை நிச்சயம் அமைதியின் சூழலில் மாற்றிவிடுவான். இந்த விஷயத்தை முழுமையான முறையில் காண்கின்றோம். ஏனென்றால் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த விஷயம் மறைவானது ஒன்றும் இல்லை. அன்னாரது ஹிலாஃபத்தின் காலத்தில் அச்சம் மற்றும் துன்பங்களின் நேரமாக அது இருந்தது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் மீது துயரங்கள் சூழ்ந்துவிட்டன. கூறுகிறார்கள், பல நயவஞ்சகர்கள் முர்த்ததாக ஆகிவிட்டனர். முர்த்ததுகளின் நாவு நீண்டிவிட்டது. மேலும் இட்டுக்கட்டி கூறும் அவர்களுடைய கூட்டம் நபித்துவவாதம் புரிந்தது. மேலும் பெரும்பாலான நாடோடிகள் அவர்களுடன் ஒன்று கூடிவிட்டார்கள். எதுவரை என்றால் முசைலமா கஸாபுடன் சுமார் 1,00,000 மூடர்கள் மற்றும் தீய நடத்தையுடைய மக்கள் இணைந்து விட்டார்கள். குழப்பங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. மேலும் கடினங்கள் அதிகரித்து விட்டன. மேலும் ஆபத்துகள் தொலைவிலும் அருகிலும் சூழ்ந்துவிட்டன. மேலும் நம்பிக்கையாளர்கள் மீது ஒரு கடினமான நடுக்கம் ஏற்பட்டுவிட்டது. அச்சமயம் அனைத்து மக்களும் சோதிக்கப்பட்டார்கள். மேலும் அச்சுறுத்தும் மூச்சடைக்கச் செய்யும் நிலைகள் ஏற்பட்டன. மேலும் நம்பிக்கையாளர்கள் அவர்களது உள்ளங்களில் நெருப்பின் கங்குகளை சுமந்து செல்பவர்களைப் போன்று ஆதரவற்றவர்களாக அல்லது கத்தியால் அறுக்கப்பட்டவர்கள் போன்று ஆகினர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரிவின் காரணத்தினால் சில நேரமும் எரித்து சாம்பலாகி விடுகின்ற நெருப்பின் வடிவில் வெளிப்பட்ட இந்த குழப்பங்களின் காரணத்தினால் அழலாயினர். அமைதியின் அடையாளம் சிறிதும் இருக்கவில்லை. குழப்பவாதிகள் அசுத்த குவியலில் விதைக்கப்பட்ட கொடியைப் போன்று படர்ந்து சென்றனர்.
நம்பிக்கையாளர்களின் அச்சம் மற்றும் பதற்றம் அதிகரித்து கொண்டே இருந்தது. மேலும் உள்ளம் அதிர்ச்சி மற்றும் நிம்மதியின்றி பரிதவித்தது. அப்படிப்பட்ட இக்கட்டான தருவாயில் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தின் ஆட்சியாளராக, மேலும் ஹசரத் ஹாத்தமுன் நபியினின் ஹலிஃபாவாக ஆனார்கள். நய வஞ்சகர்கள், நிராகரிப்பாளர்கள் மற்றும் மறுப்பாளர்களின் நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகளைக் கண்டு அன்னார் கவலையில் ஆழ்ந்தார்கள். அன்னார் மழை காலத்தின் தூறல்களைப் போன்று தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அன்னாரது கண்ணீர் ஓடுகின்ற ஊற்றை போன்று ஓடத் தொடங்கியது. மேலும் அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு தனது அல்லாஹ்விடம் இஸ்லாமும் முஸ்லிம்களின் நன்மைக்காகவும் துவா கேட்பார்கள். எதுவரை என்றால் அல்லாஹு தஆலாவின் உதவி வந்தடைந்தது. மேலும் பொய் நபி கொல்லப்பட்டான், முர்த்தது அழிவிற்குள்ளாக்கப்பட்டான், குழப்பங்கள் தீர்க்கப்பட்டன, மேலும் துயரங்கள் பறந்துவிட்டன, மேலும் பிரச்சனை தீர்க்கப்பட்டது, மேலும் ஹிலாஃபத் அமைப்பு நிலை பெற்றது. அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினான். அவர்களது அச்சத்தின் நிலையை அமைதியாக மாற்றினான். அவர்களுக்காக அவர்களது மார்க்கத்திற்கு வலிமை வழங்கினான். அவ்விடத்தை உண்மையில் நிலைநாட்டினான். மேலும் குழப்பவாதிகளின் முகங்களை கருமையாக்கினான். மேலும் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினான். மேலும் தனது அடியார்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்தால், மேலும் தனது அடியார் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்தான். மேலும் கட்டுப்படாத தலைவர்களையும் சிலைகளையும் அளித்தான். மேலும் நிராகரிப்பவர்களின் உள்ளத்தில் அவர்கள் தோல்வியுறும் அளவுக்கு திகிலுணர்வை ஏற்படுத்தினான். இறுதியில் அவர்கள் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு செய்தார்கள். இதுவே கம்பீரமான இறைவனின் வாக்குறுதியாக இருந்தது. அவன் உண்மையாளர்கள் அனைவரையும் விட உண்மையானவனாவான். ஆக எவ்வாறு ஹிலாஃபத்தின் வாக்குறுதியை தனது அனைத்து நிபந்தனைகள் மற்றும் அடையாளங்களுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் நிறைவேறியது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கூறுகிறார்கள், அந்நேரத்தில் முஸ்லிம்களின் நிலை என்னவாக இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் கடினங்களின் காரணத்தினால் நெருப்பில் எரிகின்ற மனிதரை போன்ற இக்கட்டான தருவாயில் இருந்தது. பிறகு அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்கு அதன் ஆற்றலை மீண்டும் வழங்கினான். அந்த ஆழமான கிணற்றிலிருந்து மீட்டான். மேலும் பொய்யான நபித்துவவாதிகளை வேதனைக்குரிய தண்டனையால் அழித்தான். மேலும் முர்த்ததுகள் கால்நடைகளைப் போன்று அழிக்கப்பட்டார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இறந்தவர்களைப் போன்று அச்சத்தில் இருந்த நம்பிக்கையாளர்களுக்கு அமைதியை வழங்கினான். அந்த வேதனை தீர்ந்த பிறகு நம்பிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் அபூபக்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறினார்கள், வரவேற்பு வழங்கினார்கள், அவர்களை சந்தித்தார்கள். மேலும் அவர்களை ஒரு அருளுக்குரிய மற்றும் நபிமார்களைப் போன்று உதவிகள் பெறப்பட்ட மனிதராக கருதினார்கள். மேலும் இவை அனைத்தும் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்களது உண்மை மற்றும் ஆழமான உறுதியின் காரணத்தினால்தான். பிறகு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு இஸ்லாத்தின் நிலை என்னவாக இருந்தது? மேலும் அதில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துரைத்தவாறு மேலும் கூறுகிறார்கள், அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியாக இருக்கவில்லைதான், ஆனால் அன்னாரிடம் தூதுவர்களின் ஆற்றல் இருந்தது. அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உண்மையின் காரணத்தினால்தான் இஸ்லாத்தின் தோட்டம் தனது முழுமையான செழிப்பை நோக்கி திரும்பியது. மேலும் அம்புகளின் காயங்களுக்கு பிறகு அழகாகவும் செழிப்பும் அடைந்தது. மேலும் அதில் பல்வேறு விதமான அழகிய பூக்கள் பூத்தன. மேலும் அதன் கிளைகள் சுற்றிலும் தூய்மை அடைந்தன. இத்தனைக்கும் அதன் முந்தைய நிலை எவ்வாறு இருந்தது என்றால், ஒப்பாரி வைக்கப்பட்ட இறந்த உடல் போன்று இருந்தது. அதன் நிலை வறட்சியடைந்ததைப் போன்று இருந்தது. மேலும் துயரத்தால் ஆழ்ந்ததைப் போன்று, மேலும் அறுத்து பலியிடப்பட்டு அதன் மாமிசம் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட விலங்கை போன்று ஆகிவிட்டிருந்தது. மேலும் அதன் நிலைமை பல்வேறு விதமான கடினங்களால் சூழப்பட்ட மேலும் மதிய வேளையின் கடினமான உஷ்ணத்தால் எரிக்கப்பட்டதைப் போன்று இருந்தது. பிறகு அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த அனைத்து துன்பங்களிலிருந்தும் இரட்சிப்பை வழங்கினான். அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் விடுதலை வழங்கினான். மேலும் ஆச்சரியப்படத்தக்க உதவிகளால் அதற்கு உதவி புரிந்தான். எதுவரை என்றால், இஸ்லாம் தனது தோல்வி மற்றும் வீழ்ச்சிக்கு பிறகு மன்னவர்களுக்கு தலைவர்களாக, கழுத்துகளுக்கு அதாவது மக்களுக்கு எஜமானர்களாக ஆகியது. எனவே நய வஞ்சகர்களின் நாவு செயலிழந்து போனது. மேலும் நம்பிக்கையாளர்களின் முகம் பிரகாசமானது. ஒவ்வொருவரும் தனது இறைவனை புகழ்ந்தவர்களாகவும் சித்திகே அக்பருக்கு நன்றி தெரிவித்தவர்களாகவும் இருந்தார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் இஸ்லாத்தை எப்படிப்பட்ட சுவராக கண்டார்கள் என்றால், அது தீயவர்களின் தீமையின் காரணத்தினால் விழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அப்போது அல்லாஹ் அன்னாரது கைகளால் இரும்பாலான சுவர்களை கொண்ட உறுதியான கோட்டையை போன்று ஆக்கிவிட்டான். மேலும் அதில் அடிமைகளைப் போன்று கட்டுப்படுகின்ற படை இருந்தது. ஆக சிந்தனை செய், நீ இதில் எவ்வித சந்தேகமும் கொள்கின்றாயா? அல்லது பிறகு இதன் உதாரணத்தை வேறு ஏதும் கூட்டத்தில் காண்பிக்க முடியுமா? பிறகு அன்னார் கூறுகிறார்கள், அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுமையான இறைஞானம் கொண்டவராக, அல்லாஹ்வை முழுவதுமாக அறிந்தவராக, மிகவும் மென்மையான இயல்புடையவராக,
மிகவும் கருணை உள்ளத்தை கொண்ட மனிதராக, பணிவு மற்றும் எளிமையுடன் வாழ்வை கழித்து வந்தவர்களாக, மிகவும் மன்னிக்கும் மனிதராக மற்றும் கருணை மற்றும் பரிவின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்தார்கள். அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது நெற்றியின் ஒளியால் கண்டறியப்பட்டார்கள். அன்னாருக்கு ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆழிய தொடர்பு இருந்தது. மேலும் அன்னாரது ஆன்மா படைப்புகளில் சிறந்தவராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆன்மாவுடன் ஒன்றுபட்டிருந்தது. மேலும் எந்த ஒளி அன்னாரது தலைவரும் பின்பற்றத்தக்கவருமான இறை நேசரை மூடியிருந்ததோ அதே ஒளி அன்னாரையும் மூடியிருந்தது. மேலும் அன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒளியின் நளினமான நிழலாகவும் அன்னாரது மாபெரும் அருளின் கீழே மறைந்திருந்தவராகவும் இருந்தார்கள். மேலும் படைப்பினங்களின் தலைவர், தூதுவர்களின் தலைவர், மனிதகுலத்தின் பெருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தில் அன்னார் அனைத்து மக்களையும் விட சிறந்தவராக இருந்தார்கள். மேலும் அன்னார் மீது மறு உலக வாழ்க்கை மற்றும் இறை ரகசியங்கள் வெளிப்பட்ட போதும் அன்னார் அனைத்து உலக தொடர்புகளையும் முறித்துவிட்டார்கள். மேலும் பௌதீக உறவுகளை தூர எறிந்துவிட்டார்கள். மேலும் அன்னார் தனது அன்பிற்குரியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வண்ணத்தில் வண்ணமயமாகினார்கள். மேலும் ஏக இறைவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள். மேலும் அனைத்து பௌதீக தீமைகளிலிருந்தும் அன்னாரது ஆன்மா தூய்மையடைந்தது. உண்மை ஏகனின் வண்ணத்தில் வண்ணமயமாகினர். மேலும் ரப்புல் ஆலமீனின் திருப்தியில் தொலைந்து விட்டார்கள். மேலும் உண்மையான இறைநேசம் அன்னாரது நாடி நரம்புகளிலும் உள்ளத்தின் மிக ஆழங்களிலும் மேலும் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் சென்றடைந்த போது, மேலும் அன்னாரது சொல்களிலும் செயல்களிலும் அமர்தலிலும் நடத்தலிலும் அவனது ஒளி வெளிப்பட்ட போது அன்னார் சித்தீக் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார்கள். மேலும் அன்னார் மீது பெருமளவில் புத்துணர்ச்சி மிக்க ஆழிய ஞானங்கள் வழங்குபவர்களில் சிறந்த வழங்குபவனான இறைவனின் சந்நிதியில் வழங்கப்பட்டது. உண்மை அன்னாரது ஒரு வலுவான திறமையாக இயல்பின் சிறப்பாக இருந்தது. மேலும் அந்த உண்மையின் தாக்கம் மற்றும் ஒளியானது அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மேலும் அன்னாரது ஒவ்வொரு சொல் மற்றும் செயல், அமைதி மற்றும் அசைவிலும் மேலும் மூச்சிலும் காற்றிலும் வெளிப்பட்டது. அன்னார் வானங்கள் மற்றும் பூமிகளின் ரப்பிடம் இருந்து பரிசு வழங்கப்பட்ட கூட்டத்தினர்களுள் இணைக்கப்பட்டார்கள். அன்னார் நபித்துவ வேதத்தின் ஒருமித்த வடிவமாக இருந்தார்கள். மேலும் அன்னார் மேன்மை வாய்ந்தவர்கள் மற்றும் தைரியமிக்கவர்களுடைய தலைவராக இருந்தார்கள். மேலும் நபிமார்களின் இயல்பை கொண்ட குறிப்பிட்ட சில மக்களுள் ஒருவராக இருந்தார்கள். கூறுகிறார்கள், எமது இந்த கூற்றை எவ்வித மிகைப்படுத்துதலாக கருத வேண்டாம். மேலும் அதனை சாதாரணமானதாகவும் கண் துடைப்பின் வகையாகவும் கருத வேண்டாம். மேலும் அது அன்பின் ஊற்றினால் பீரிட்டு வந்ததாக கருத வேண்டாம். மாறாக இது கண்ணியத்திற்குரிய இறைவனிடமிருந்து எனக்கு வெளிப்பட்ட உண்மையாகும். மேலும் அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடைக்கலமான இறைவனின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் காரணிகளின் மீது குறைந்த கவனம் செலுத்துதலாக இருந்தது. மேலும் அன்னார் அனைத்து ஒழுக்கங்களிலும் நமது ரசூல் மற்றும் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழலாக இருந்தார்கள். மேலும் அன்னாருக்கு ஹஸரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு நிரந்தர ஒற்றுமை இருந்தது. இதன் காரணத்தினால்தான் அன்னாருக்கு ஹுசூர் அவர்களது அருள்களால் பிறருக்கு நீண்ட காலமாக பல யுகங்களாக கிடைக்க முடியாதவையெல்லாம் சிறிது காலத்திலேயே கிடைக்கப்பெற்றது. எனவே அருள்கள் என்பது ஒரு மனிதருடனான தொடர்புகளின் காரணத்தினாலேயே கிடைக்கப்பெறுகின்றது. மேலும் உலகம் முழுவதிலும் இவ்வாறு அல்லாஹ் தஆலாவின் நடைமுறை தொடர்ந்து வருகின்றது. ஆக எந்த மனிதருக்கு இறைவன் அவுலியா மற்றும் தூயவர்களுடன் சிறிதளவும் தொடர்பை வழங்கவில்லை என்றால் அதுவே மேன்மை வாய்ந்தவர்களிடத்தில் பேரின்மையாக அது கருதப்படுகின்றது. முழுமையான நிரந்தரமான நட்பை பெற்றவர் யார் என்றால் எவர் இறைநேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பண்புகளை பேணுகின்றாரோ அவரே ஆவார். எதுவரை என்றால் வார்த்தைகள், சொற்கள் மற்றும் அனைத்து வழிமுறைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்புமையை உருவாக்கி கொள்பவர். பேரற்றவர்கள் இந்த மேன்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு பிறப்பால் பார்வையற்றவன் நிறங்கள் மற்றும் வடிவங்களை காண முடியாது. அதே போன்று ஒரு பேரிழந்தவனின் அதிர்ஷ்டத்தில் கம்பீரமான அச்சுறுத்தும் இறைவனின் தோற்றத்தை தவிர வேறொன்றும் இருப்பதில்லை. ஏனென்றால் அவனது இயல்பானது கருணையின் அடையாளங்களை காண முடியாது. மேலும் ஈர்ப்பு மற்றும் நேசத்தின் நறுமணத்தை நுகர முடியாது. மேலும் உள தூய்மை, நன்மையை நாடுதல் மற்றும் நேசம், பரந்த உள்ளம் என்றால் என்ன என்பதை அறிவதில்லை. ஏனென்றால் அந்த இயல்பு இருளால் சூழ்ந்திருக்கின்றது. அதாவது எவர் குருடராக இருக்கின்றாரோ அவரது இயல்பு. பிறகு அதில் அருள்களின் ஒளி எவ்வாறு இறங்கும்? மாறாக நற்பேரற்ற மனிதரின் ஆன்மாவோ ஒரு வேகமான புயலின் அலையை போன்று அலை வீசுகின்றது. அவனது உணர்வுகள் உண்மை மற்றும் உண்மையை காண்பதிலிருந்து அவனை தடுத்து விடுகின்றது. எனவே அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளைப் போன்று இறைஞானத்தை தேடியவர்களாக இருக்கின்றார்கள், உண்மையை நோக்கி வருவதில்லை. இத்தனைக்கும் சித்தீக்கின் படைப்பு அருளின் பிறப்பிடத்தை நோக்கி கவனம் கொள்வதும் கருணையாளனின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கவனம் கொண்டிருப்பதுமாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அன்னார் நபித்துவ பண்புகள் வெளிப்படுவதற்கு அனைத்து மனிதர்களையும் விட அதிக உரிமையுடையவர்
தகுதியுடையவராக இருந்தார்கள். மேலும் படைப்புகளில் சிறந்தவராகிய ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலிஃபாவாக ஆக முதல் தகுதியுடையவராக இருந்தார்கள். மேலும் தனது தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முழுமையான ஒப்புமை மற்றும் முழுவதுமான ஒற்றுமை கொண்டிருக்க தகுதியுடையவராக இருந்தார்கள். மேலும் அன்னார் ஒட்டுமொத்த நற்பண்புகள், நற்குணங்கள் மற்றும் பழக்கங்களை தன்னகப்படுத்திக் கொள்வதில், மேலும் ஆத்ம தொடர்புகளை விட்டுவிடுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எப்படிப்பட்டதொரு தோற்றமாக இருந்தார்கள் என்றால், வாள்கள் மற்றும் ஈட்டிகளின் தாக்குதல்களும் அன்னாருக்கு இடையில் விரிசலை ஏற்படுத்த முடியாது. மேலும் அன்னார் இந்த நிலையில் எப்போதும் இருந்தார்கள். மேலும் துன்பங்கள் மற்றும் அச்சுறுத்தும் விஷயங்கள், மேலும் சாபங்கள், ஏச்சுக்கள் இவை சிறிதும் அன்னாரை நிம்மதியற்றவராக ஆக்க முடியவில்லை. அன்னாரது ஆன்மா மேன்மையில், உண்மை மற்றும் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தது மற்றும் இரையச்சம் இருந்தது. முழு உலகமும் முர்த்ததாகி இருந்தாலும் அன்னார் அவர்களை பொருட்படுத்தி இருக்கவில்லை, மேலும் பின்வாங்கவில்லை. மாறாக எல்லா நேரமும் தனது பாதங்களை முன்னோக்கியே வைத்தார்கள். இவையே அல்லாஹு தாலா மற்றும் அவனது ரசூலின் நேசத்தில் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது குறிப்பாகும். பத்ர் போர் சஹாபிகளின் குறிப்பில் இந்த குறிப்பும் உள்ளது. எடுத்துரைக்கப்பட்ட குறிப்புகள் தற்போது முடிவடைகின்றன. அநேகமாக சில சஹாபிகள் பற்றி ஆரம்பத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருந்தவர்கள் பற்றி சில விளக்கங்கள் பிறகு வந்துள்ளன. அவை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எடுத்துரைக்கப்படும். இல்லையென்றால் பத்ர் போர் சஹாபிகள் பற்றிய இந்த குறிப்பு வெளியிடப்படும் போது அவர்களது விளக்கங்கள் அச்சடிக்கப்படும். அல்லாஹ் தாலா நம்மை இந்த சஹாபாக்களின் அடிச்சுவட்டில் செல்வதற்கான நல் வாய்ப்பை வழங்குவானாக. நம்மை எல்லா புறமும் நட்சத்திரங்களைப் போன்று நம்மை வழிநடத்துகின்றவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் நிலைநிறுத்திய தரத்தை நாமும் நிலைநாட்ட முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.